விதமான அதிகாரியும் வந்துட்டு சொல்லி புரிய வைக்கிற மாதிரிலாம் இல்லை. எங்கள் பீப்புள் வந்து பெரும்பாலும் ஆதி காலத்து வந்து எஜுகேஷன் கம்மி. எங்கள் அப்பாலாம் ஒன்றுமே இருக்காது, கை நாட்டு தான். நாங்களாச்சும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தெரியிறோம். பட் எங்களுக்கு நாங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்க போனால் கூட அவங்க நெஞ்செலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டு இருக்கானே எங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. எல்லாமே இதுல தான், வேற எந்த வருமானமும் கிடையாது. இதான் வருமானமே. இதுக்கப்புறம் பிள்ளைங்க இதை வச்சுதான் அவனை வளரணும். அதான் நம்ம தொழிலே. அதான், வேற எந்த வேலைக்கு போனாலும் அவனுக்கு செட் ஆக மாட்டுது. அதே மாதிரி அங்கே ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலைலாம் பக்கத்து போட்டு உடனே வந்துடுவாங்க. எங்களுக்கு மோட்டர் ரிப்பேரு இல்லை கயிறு லாக் ஆகுது, இல்லை எங்களால் முடியல, யாருக்கோ நீங்கள் விபத்து நடந்தாலும் பக்கத்து போட்டில் வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு நான் போய்ட்டு நீங்கள் அடுத்த வர மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கரை வாங்க. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாப்பூர் அருகே இருக்கிற நொச்சிக்குப்பம் கடற்பகுதிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம நார்மலாவே நிறைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்வியல் பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். குறிப்பா சொல்ல போனா இந்த காசிமேடு கடற்பகுதியில எல்லாம் பெரிய பெரிய லான்ச் படகுகளை வச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அதே டோட்டலா இந்த சைடு பார்த்தோம்னா சின்ன சின்ன படகுகளை வச்சுட்டு அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, வாழ்வியல் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா, உங்க பேர் என்ன? எத்தனை வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து மாரிமுத்துமா. நாங்கள் மயிலாப்பூர் லைட் ஹவுஸ் பார்ட்லேருந்து பேசுகிறோம். எங்கள் பூர்வீகமே இந்த ஃபிஷர்மேன் தொழில் தான். எனக்கு தெரிஞ்சு நான் 25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இப்போ இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி தொழிலுக்குள்ள வந்தாங்க? தொழிலுக்குள்ள வருதுன்னா ரொம்ப பேர் வரல. பழைய சுச்சுவேஷனுக்கும் இப்போ சுச்சுவேஷனுக்கும் நிறைய கிளைமேட்டு, வெதர் சேஞ்சு, பல்வேறு ரிஸ்க்லானால முன்ன மாதிரிலாம் ரொம்ப இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50% குறைஞ்சி போச்சு. பசங்க படிச்சுட்டு வேற வேற தொழிலுக்கு போகிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மாறுபட்டு போச்சு. முன்னெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருக்கும். கோஸ்டல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இப்பெல்லாம் கோஸ்டல் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்க தொழிலே வந்து ஃப்ரீடமா இல்லை. அங்க கடலுக்கு போனோம்னா கூட சில நேரங்கள் இக்கட்டான சூழ்நிலையா மாட்டிக்குது. கடலுக்குள்ள போனதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்னு ஏதாவது இருக்கும் இல்லையா? இல்லை, நிறைய வெதர்ல எல்லாம் மாட்டிருப்போமா. அதாவது ஒவ்வொரு ஃபிஷர்மேனும் பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டாம இருக்க மாட்டாங்க. 12 மந்த்ல பார்த்தீங்கன்னா கிளைமேட் கிட்டத்தட்ட நவம்பர், டிசம்பர், ஏப்ரல் இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க்கு, டெத் ஆஃப் கான்சியஸ் உள்ள ஸ்டேஜ் ஃபிஷரிஸில். பட் அந்த டைம் நாங்கள் தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது. மந்த்லி ஏதாவது ஒரு ரிஸ்க்கு கம்பல்சரி நாங்கள் மாட்டுவோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு மழையோ வெதரோ புயலோ கம்பல்சரி மாட்டாமல் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% பார்த்தீங்கன்னா மாட்டி தான் இருப்பாங்க. பட் எங்களுக்கு அது வேற பழகிடுச்சு, வேற வழி கிடையாது. இப்போ இந்த மழை எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த டைம்ல உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை, எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லைம்மா. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு அவங்க பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எங்கள் சுச்சுவேஷன் நாங்கள் போய்ட்டுருக்கோம். பட் இதுலேயே நிறைய ரிஸ்கஸ் இருக்குது. ஸோ மகாலிபுரம்லாம் சுற்றுலா பிளேஸ், இந்த பீச்செலாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பிளேஸு. ரெகுலர் தொழிலே எங்களால் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பல்வேறு பிரச்சனையை கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறாங்க. இந்த ஷீஷோரை வந்துட்டு அவங்க கண்ட்ரோலில் கேட்குறாங்க. வெளிநாட்டு முகம் மாதிரி குளிக்கிறதுக்கும் இதுக்கும் பண்ணதாலும் எங்களுக்கு ஃப்ரீடமாகவே கிடையாது. இப்போ பாருங்கள், ஏரியாவுக்கு பக்கத்தில் ப்ளூ பீச் கொண்டு வந்து விட்ருவாங்க. கிட்டத்தட்ட இது பாயிண்டே பார்த்தா 2 கிலோமீட்டர்ஸ் கூட இல்லை, ஒரு 8 கிராமம் இருக்குது. அந்த நடுவில் விட்டு அவங்க கையகப்படுத்துகிறாங்க. அந்த லிமிட்டேஷனில் எங்களால் உள்ள நுழைய முடியல. ஃபிஷ் மார்க்கெட் இது, ஃபிஷ் மார்க்கெட் எதிர அவங்க கேட்குறாங்க. பட் இது பாரம்பரிய ஊர்னால அவங்க ரிமூவ் பண்ண கொஞ்சம் தயங்குறாங்க. இல்லைன்னா ஈஸியாக என்னைக்கு ரிமூவ் பண்ணி அவங்க கையில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு ஸ்கீம் ஏதாவது இருக்குங்களா? ஸ்கீம்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு இதுவும் போகிறதுலாம் ஒன்றும் கண்ட்ரோலே கிடையாது. ஏதோ கண் துடைப்புக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒன்றும் வெல்ஃபேர்லாம் கிடையாது. எந்த விதமான அதிகாரியும் வந்துட்டு சொல்லி புரிய வைக்கிற மாதிரிலாம் இல்லை. எங்கள் பீப்புள் வந்து பெரும்பாலும் ஆதி காலத்து வந்து எஜுகேஷன் கம்மி. எங்கள் அப்பாலாம் ஒன்றுமே இருக்காது, கை நாட்டு தான். நாங்களாச்சும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தெரியிறோம். பட் எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க போனால் கூட அவங்க நெஞ்செலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டு இருக்கானே எங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. வெல்ஃபேர்னா எப்படி இருக்குன்னா அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் 20 வருஷமா இருக்கேன். எங்களுக்குலாம் குறை தீர்வு கூட்டம்லாம் இது வரைக்கும் பிசினஸ்ல போட்டதா எங்களுக்கு வரலாறே கிடையாது. ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2000 பேர் இருக்கிறோம்.
ஆனால் என்ன அவங்க போர்டு பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதோ எங்களுக்கு இதுக்கு ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆபத்தில் மட்டும் எங்களை வருவாங்க கரெக்டாக மழை காலம் வெள்ளத்துக்குலாம். பட் நாங்கள் போயிட்டு வந்தனா கூட அந்த காசுலாம் கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் போனால் உடனே கிளைம் பண்ணுவாங்க, எங்களாம் பண்ணுறது கிடையாது. இப்போ கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது எவ்வளவு கிலோமீட்டருக்கு இருக்கு? இல்லை நாங்கள் ரொம்ப லாங்லாம் போகிறது கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஜேர்னி அவ்வளோதான். அது ஒரு 4 or 5 நாட்டிங்கள் வரும் அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே யாரும் அந்த மாதிரி தொழில் பண்ணல இந்த மாதிரி போட்டு உள்ளவங்கலாம். ஒரு சிலர்லாம் 15 நாள் 30 நாள் அந்த மாதிரி எல்லாம் அது கடலுக்குள்ளே காசிமேட்ல இருக்காங்க இல்லையா? போவாங்க மாதிரிலாம் ஹை போட்டு அதெல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா போட்டு சைனா மேட் இன்ஜின்ல வரும். அவங்க போனாங்கன்னா 15 days 10 days தங்கிட்டு வருவாங்க. அவங்க போகிற பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 3-4 lakhs சேர்த்து ஆகணும். டீசலு சாப்பாடுலாம் கிடைச்சா அது வந்து ரொம்ப கொஞ்சம் வெல்ஃபேரான பார்ட்டிஸ், பொலிட்டிஷியன் பேக்ரவுண்டு சம்படி பூர்வீகமாகவே சொத்துல இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அது பெரும்பாலும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ரொம்ப ஜாஸ்தி. சென்னையில் ரொம்ப கம்மி தான். அந்த 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா போட்டு தான் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அந்த சைடில் அவங்க ஆரம்ப கட்டத்துலேருந்து அந்த மாதிரி தொழில் தான் ஜாஸ்தி. இந்த சென்னை மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்தில் இந்த மாதிரி இருக்கும். காசிமேட்டில் மட்டும் அந்த பெரிய போட்டுங்க இருக்கும். சொல்கிற மாதிரி இருக்காது, ஏதோ கொஞ்சம் இருக்கும். ஒரு 100-150 போட்டு இருக்கலாம் அந்த பட்ஜெட்டில். இப்போ நீங்க வலை எல்லாம் எடுத்துட்டு போய் போடுறீங்க இல்லையா? போடும்போது இப்போ அந்த இடத்துல தான் போட்டீங்கன்னு தெரியாம வேற யாராவது அதே இடத்துல போட்டாங்கன்னா இல்ல, அது வலைக்குள்ள ஏதாவது சிக்கல் இல்லை வரும்? எங்களுக்குள்ள அந்த சிக்கல் இருக்காது. எங்கள் நெட்டு மேலே அவங்க போட்டாங்கன்னா அவங்க நெட்டை மட்டும் எடுத்துட்டு எங்கள் நெட்டை வந்து தனியாக பிரித்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தனியா பிரிக்க ஆமாம்மா, முடியுங்களா? எங்களுக்கு வந்து யாரும் எடுக்கலாம் மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலைனா பக்கத்து போட்டு உடனே வந்துடுவாங்க. எங்களுக்கு மோட்டர் ரிப்பேரு இல்லை கயிறு லாக் ஆகுது இல்லை எங்களால் முடியல, யாருக்கோ இன்னைக்கு ஒரு விபத்து நடந்தாலும் பக்கத்து போட்டில் வந்துட்டு அவங்க எடுத்துட்டு நான் போய்ட்றேன், நீங்கள் அடுத்த வர மெட்டீரியல்லாம் எடுத்து நீங்கள் கரை வாங்க. அந்த அந்த பிரச்சனை ஒன்றும் இருக்காது என் கேஸ்டில். ஒரு சீல போகிறோம், ஒரு போட்டு கவுத்துறோம், உடனே ஃபஸ்ட்டு எங்கள் ஆளுங்க தான் வருவாங்க. வெளியெல்லாம் வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்குள்ள என்ன சின்ன சின்ன இது இருந்தால் கூட உடனே வந்து அந்த ரெக்கவரி பண்ணுறாங்க முதல்ல. அந்த பிரச்சனை எங்கள் கம்யூனிட்டியில் கிடையாது. இப்போ நீங்க வலை போட்டதுக்கு அப்புறமா வலைக்கு மேலே வந்து போட் எல்லாம் வருது இல்லைங்களா? ஒரு சில போட் வந்து அந்த வலை இருக்கிற இடத்த தாண்டி போகும். அந்த மாதிரி போகும்போது வலைக்கு எதுவும் இந்த வலை கிழிஞ்சிருது இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ரேர் தான் அது. எங்கள் ஆளுங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நெட் இருந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொப்பலர் டிரைவருக்கு தெரியும். கொஞ்சம் டேமேஜ் இல்லாத அளவுக்கு அதெல்லாம் சுட்டிட்டு போயிடுவாங்க. ரொம்ப மைனஸ் தான். அந்த மாதிரி டேமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2% 3% தான் இருக்கும். ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இருக்காது எங்கள் ஆளுங்களை பொறுத்த அளவுக்கு. ரொம்ப நாட்டிங்களில் போகும்போது அங்கே அந்த மாதிரி டீப்பில் போகும்போது அங்கே தெரியல. பட் நாங்கள் அந்த மாதிரி தொழில் பண்ணுறதில்ல. அது வந்து அந்த 1 கோடி 1.5 கோடியில் போகிறவங்களை கேட்டால் தெரியும் அந்த கப்பல் போகிற வழிகளில் எப்படி இருக்குன்னு. இங்கே அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இப்போ நீங்க கடலுக்கு உள்ள இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி புயல் எச்சரிக்கை அதெல்லாம் வருது இல்லைங்களா? கடலுக்குள்ள இருக்கும்போது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வசதிகள் எதுவும் கிடையாதும்மா. இப்போ ஏதோ சொல்லிக்கிறாங்க வாக்கி டாக்கி ரேடர்லாம். எங்கிட்டலாம் ஒன்றும் ஸ்பான்சர் பண்ணதா இல்லை. நாங்கள் செல்லில் வந்து ஆப் இறக்கிட்டு போவோம். இங்கே இருக்க பெரும்பாலான பேர் நாங்கள் செல்லில் தான் ஆப் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ரிப்பேர்னா கூட எங்களால் போய் பார்க்க முடியாது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு சர்வீஸ் சென்டர்லாம் எங்களுக்கு இல்லை. ஒரு பேட்டரி போயிடுச்சுன்னா நாங்கள் அப்படியே போட்டு நாங்கள் எப்போல்லாம் மேலே அசிஸ்டல் எல்லாம் செல்லில் வந்து ஆப் இறக்கிட்டு போயிடும் எங்களுக்கு. ஆனால் அவங்க அறிவிச்சிருவாங்க இந்த தேதியில் வந்து பேன் பண்ணுறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு அது வசதியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணுறாங்க, ஆர்டர் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. பட் நாங்கள் அதை தெரிஞ்சுட்டு பண்ணுற சுச்சுவேஷன் எங்களுக்கு இல்லை. எங்கள் ஓன் செல்லில் தான் நாங்கள் பார்த்தாகணும். இப்போ படத்துல எல்லாம் மீனவர்கள் அப்படின்னாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆனா ரியல் லைஃப் மீனவர்களுக்கும் படத்துல பாக்குற மீனவர்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். நீங்க அப்படி பார்க்கும்போது நாங்க அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தருணம் இருந்திருக்கும் இல்லையா? அது என்னது? இல்லை இப்போ சுச்சுவேஷன்லாம் முற்றிலும் மாறுபட்டாச்சுமா. இப்போலாம் நிறைய இடங்கள்ல வந்து மாறி மாறி போயிட்டுருக்காங்க. முன்ன இருந்த சுச்சுவேஷன்லாம் இல்லை. நானே ஹைகோர்ட்டில் டபிள்யூபி செக்ஷனில் வேலை செஞ்சேன். ஃபைலிங் ரிட் பெட்டிஷனில் நான் வேலை செஞ்சேன், சொன்னால் தெரியாது. பட் அங்கே எங்கெல்லாம் போதுமான சம்பளம் இருக்காது, அங்கே இருக்க ஃப்ரீடம் எல்லாம் இல்லை. அதனால் நாங்கள் இந்த தொழில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஆஃப்டர் கொரோனாக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஒரு சில பேர் ரொம்ப பேர் இருக்காங்க, பட் ஆனால் வெளியே தெரியுதில்ல. விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. பட் கம்யூனிட்டி மேலே என்ன பண்ணால் எங்களுக்கு முன்னோர்கள் வந்து ஒரு லிமிட்டேஷனில் வந்துடுவாங்க. கூட்டம்லாம் போட்டு இந்த மாதிரி தான் பேசணும், பஞ்சாயத்து ஊர். நாங்கள் அதுக்குள்ளே கட்டுப்படுறதுனால ஒரு சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சால் கூட நாங்கள் பைக்காட் பண்ண முடியாது அதிகாரிகிட்ட. இருடா பேசி முடிக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் லீகல் எடுக்கிறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அப்போது முன்ன இருந்த அதாவது 60-70 இருந்ததுக்கு இப்போ கிட்டத்தட்ட 50% எஜுகேஷன் பார்ட்டி தான். கிட்டத்தட்ட எங்கள் சமூகம்னால நாங்கள் வர பிள்ளைங்களை ஏதாவது படிக்க வச்சு மேலே போய் அனுப்பிச்சிடுறது. பட் ஆனால் அதுக்கான அங்கீகாரம்லாம் அவங்க கொடுக்கல. ஒரு இடஒதுக்கீடோ இந்த கம்யூனிட்டியில் வந்து இந்த பர்சன்டேஜ்லாம் கொடுக்கல. இப்போ மெரின் கோர்ஸ் சேர்த்து வச்சுருக்காங்க, அதுக்கே எங்கள் கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கல. இந்த மெரினா ஃபுல்லாக ரெக்யூஸ் போலீஸ் சேர்த்து வச்சுருக்காங்க. கொடுக்கணுன்னா பர்டிகுலராக எங்களுக்கு வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி தான் கொடுத்துருக்கணும். நாங்கள் தான் உளுந்தா பட்டுன்னு தூக்குவோம்.
பட் எங்கெங்கே இருக்கவங்களாம் தூரம் போட்டுக்கிறாங்க. ரெகுலர் போலீஸ்லாம் கொண்டு வந்து இதில் கொடுத்துரு. அவங்களாம் இந்த சீலெல்லாம் எங்களுக்கு தெரியும் பர் மந்த் இந்த சி இப்படி இந்த ரஃபில் இருக்கும், அடுத்த மாதம் இந்த ரஃபில் இருக்கும். எங்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு வந்தது. ஜான்வரிலனா சி இப்படி இருக்கும், பிப்ரவரியில் இப்படி இருக்கும், நவம்பரில் இப்படி இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்குலாம் அந்த இயற்கையோட சூழ்நிலைகள் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி சீஷோரில் வந்து எங்கள் கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை கொடுத்ததா தெரியல. அதர் கேஸ்ட் வருவாங்க, இங்கே கூட இருப்பாங்க நிறைய மெரின் போலீஸ்லாம். எங்கள் கம்யூனிட்டியான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10% கூட இருக்காது. மற்ற கம்யூனிட்டி ஆளுங்க தான் இருப்பாங்க அந்த கிரேடப்பில். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கடிவாளம் மாதிரி லிஸ்ட் அவுட் கொடுத்துருவாங்களோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. இயற்கை சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். யார் விழுந்தாலும் கரைக்கு வர முடியாது, தண்ணி வந்து மேற்கு நிற்க போகும். பட் எங்கள் ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வைகாசினா இப்படி இருக்கும், நவம்பர்னா இப்படி இருக்கும். பட் வரவங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்களே தவிர அது வந்து அவங்க மைண்டில் வச்சிருக்காங்களான்னு வந்து எங்களுக்கு புரியாது. நாங்கள் தெரியும் நவம்பர்னா இப்படி இருக்கணும், டிசம்பர்னா இப்படி இருக்கணும். அதனால் எங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த சியோட ரஃப் கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் ஒரு 90-95 விழுக்காடு. இப்போ நீங்க இந்த வேலையை உண்மையாவே மனசார சந்தோஷமா செய்றீங்களா? ஏன்னா நீங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் என்னுடைய தொழிலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உங்களுக்கு அப்படி தோணுது? கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாதுமா, அது நம்ம போய் செய்கிறோம் விஷயம் தெரிஞ்சு. பட் ஆனால் எங்கள் ஃப்ரீடம் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. காசு கிடைக்கனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கேள்விக்கு பதில் கிடையாது. மாதத்தில் 20 நாள் போவோம், 10 நாள் சும்மா இருப்போம். பட் வெளி வேலைன்னா அப்படி இல்லை. ஷார்ப்பாக நாங்கள் 8:30 மணிக்குள்ளே போயிடணும். 6 மணிக்கு வரணும். நடுவில் எது நடந்தாலும் பர்மிஷனு பேப்பரு. பட் எங்கள் ஃபீல்டில் அப்படி இல்லை. ஏதோ கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, லைஃப் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும். அதனால் நாங்கள் இதை லைக் பண்ணுறோம். சில பேர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் ஃபினான்ஷியலினா, சில பேர் போயிட்டு கடிவாளம் கட்டின மாதிரி போயிடுறாங்க. படிப்புக்கு ஏற்றவங்க எங்கள்தான் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க், நைட்டு பகலாம் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. எதுவுமே வேண்டாம், தொழில் மட்டும், அது மாதிரி என்ஜாய்மெண்ட் பாட்டு ரொம்ப பேர் இருக்காங்க. இங்கேயே நைட்டெல்லாம் தூங்காமல் தொழில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க தொழிலில். அது ஒண்டி ஸ்டைல், அவ்வளோதான். அது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. எவ்வளவு நேரத்துக்கு நீங்க உள்ள போவீங்க, எப்போ வெளியே வருவீங்க? எவ்வளவு நேரம் நீங்க கடலுக்குள்ள இருப்பீங்க? சின்ன தொழிலெலாம் நைட்டு 3 மணிக்கு எழுந்துவோம்மா. விடிய காலம் 3க்கு எழுந்துனா காலையில் 9க்கு வருவோம். 6 மணி நேரம் வந்து அது ரெகுலர் தொழில் எல்லாம் பண்ணுறது. கொஞ்சம் நல்லா ரஃப் தொழிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 ஹவர்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மீன் தூண்டில், அதாவது ஒரு ரகமாக பெருசாக பிடிக்குன்னா அந்த ஸ்டைல். சின்ன சின்னதாக பிடிச்சா டெய்லியும் ஒரு 500 கிடச்சா போதுன்னா 3 to 9 அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் பின்ன கொள்ள எங்களுக்கு இது ஒரு 4 ஹவர் ஆகிடும். ஈவினிங் திருப்பி நாங்கள் 3 மணிக்கு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி திருப்பி நாளைக்கு போகிறது சரி பண்ணி வைப்போம். 10 நாள் கிடைக்கும், 10 நாள் கிடைக்காது, இருக்கிறத வச்சு ஓட்டிகிட்டு போயிடுறது, அவ்வளோதான். எந்த விதமான ப்ராட் அப்ரேஸ்மெண்ட்லாம் பண்ணிக்கிறது கிடையாது. இந்த வண்டி தான் வாங்கணும், வீட்டிலனா இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. எதையும் கிடைக்குதோ அதை வச்சுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுறது. எதிர்பார்ப்புகள் ரொம்ப கம்மி, வருமானங்கள் குறைவாக இருக்கிறதுனால, அவ்வளோதான். அண்ணா உங்க பேர் என்ன? என்ன தொழில் என் செய்றீங்க? பேரு முனுசாமிமா, நச்சுக்குப்பம், மயிலாப்பூர். வயசு 55 ஆகுது. என்ன தொழில் செய்றீங்க? இந்த கடல் தொழில் தான் பண்ணுகிறேன். நான் சின்ன வயசுல இருந்த இந்த தொழில் தான் பண்ணுகிறேன். கொஞ்சம் இப்போலாம் வந்து வயசாயிடுது. வயசாக கொஞ்சம் கம்மியா போகுது, தொழில் பண்ண முடியல என்னால. பசங்க போறானு, என் பிள்ளைங்க 2 பேருமே படிச்சுட்டு இந்த கடல் தொழில் தான் பண்ணுகிறானோ. சரி, எதுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவனை கடல் தொழிலுக்கு போயின்னுக்கிறானோ. சரி, நானும் பார்த்தேன், ஏன்னா ஒரு வேலைக்கு போங்கப்பா என்ன. அவனும் என்ன சொல்றானோ, எனக்கு இதுவே போதும், சொந்த தொழில் தானே, இதுவே பார்த்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டானோ. அதுல இருந்து நானும் கம்முன்னு விட்டுட்டேன். சரி, நல்லா பண்றானோ. இப்போ வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. வருமானம் வரும்போது நல்லா தான் போயின்னு இருக்குது. வருமானம் இல்லாதப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நல்லா போகுது. பசங்க 2 பேருமே நல்லா தொழிலை கத்துக்கினானுவோம், நல்லா போயின்னு இருக்கிறானோ. எத்தனை தலைமுறையா இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா? நாங்க அப்பா தாத்தா நாங்க இப்போ 3 தலைமுறையா ஓடின்னு இருக்குது. அது 3 தலைமுறை இல்ல, அப்படியே படிப்படியா போயிட்டு தான் இருக்குது. கடல் தொழில் தான் பண்ணுகிறோம். இது கடல்ல மீனை பிடிக்கிறது, அதுல வர வருமானத்தை வச்சுதான் போட்டு வாங்குறது, வலை வாங்குறது, மற்றதை சாப்பிட்றது, பிள்ளைங்களை படிக்க வச்சது, நாம இப்ப சாப்பிட்றது எல்லாமே இதுலதான். வேற எந்த வருமானமும் கிடையாது. இதான் வருமானமே. இதை வச்சுதான் ஓடி நிக்குது. இப்ப என் காலம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் ஓடி நிக்குது. இதுக்கப்புறம் பிள்ளைங்க இதை வச்சுதான் அவனை வளரணும். அதான் நம்ம தொழிலே. அதான், வேற எந்த வேலைக்கு போனாலும் அவனுக்கு செட் ஆக மாட்டுது. இந்த தொழிலை பிடிச்சிருக்குன்றானோ, பண்ணினுக்கிறானோ. என்ன ஒண்ணு, இந்த தொழிலை வந்து நல்லா பெருசா ஆகலான்ட்டு நானும் ஒரு ஆசைப்படுறேன். பொருளாதாரம் கம்மியா இருக்குது. பொருளாதாரம் கம்மியா இருந்தா இன்னும் பெருசாக்கி கொஞ்சம் வருமானம் அதிகமா வர மாதிரி பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு பொருளாதாரம் கம்மி, வசதி வாய்ப்பு கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் சிறு தொழிலா பண்ணினுக்கிறோம். பெரிய தொழிலாம் பண்றது கிடையாது, சின்ன தொழிலா பண்ணினுக்கிறோம். பரவாயில்ல, சின்ன தொழிலா பண்ணா கூட ஓரளவுக்கு அப்படியே ஓடின்னு இருக்குது.
ஏதோ சாப்பிட்றோம், கஷ்டம் இல்லாத சாப்பிட்றோம். வேற பணம் காசுலாம் ஒன்றும் சேர்த்து வைக்கல. இதை வச்சு நல்லா சாப்பிட்டு பசி இல்லாம சாப்பிட்டுக்கின்னு தொழில் பண்ணிக்கிறோம். அதான் தொழில். இப்ப நீங்க கடலுக்குள்ள போனீங்கன்னா எந்த மாதிரியான மீன்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? எவ்வளவு தூரத்துக்கு போனா இவ்வளவு தூரத்துல இப்போ எனக்கு இந்த நாங்க மாதிரியான மீன் வச்சுக்கிற கிடைக்கும் வலைக்கு சொல்லுவாங்க. அந்த மீன் தான், சிறு வலை தான் எங்ககிட்ட. சிறு வலைன்னா பெரிய மீன் பிடிக்கிற வலை இல்லை எங்ககிட்ட. அதை எங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன வலைகளை வச்சுதான் தொழில் பண்ணுகிறோம். அதுவே பரவாயில்ல, அப்படியே போயின்னு இருக்குது. பணம் அதிகமா சம்பாதிக்க முடியாதனாலும் நார்மலா ஏதோ கஷ்டம் இல்லாத ஓடின்னு இருக்கு. மீனுக்கு ஏத்த மாதிரி வலை இருக்குங்களா? மீனுக்கு ஏத்த மாதிரி வலை இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட என்னன்னா கொஞ்சம் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வலை இருக்கு. இது வலைலாம் வந்து மீனுக்கு ஏத்த வலை கூட்டணும்னா அது நிறைய முதலீடு பண்ணணும். போட்டு பெருசா வேணும். வலை அதுக்கேற்ற வலை ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா வலை, 10 லட்ச ரூபா வலை போட்டு தொழில் பண்ணோம்னா அதுக்கேற்ற மீன் பிடிக்கலாம். நம்ம போறது என்ன, கொஞ்சம் கிட்டவா போறோம், அதுக்கேற்ற மீன் வருதோ இல்லையோ அதோட பார்த்துட்டு போறோம். எத்தனை கிலோமீட்டர் போவீங்க கடலுக்குள்ள? இப்போ நம்ம வச்சுக்கிற போட்டுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர், மிஞ்சி போனா ஒரு 30 கிலோமீட்டர் போறோம். அவ்வளவுதான் போக முடியும். கெப்பாசிட்டி அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்குது. ஒரே நாள்ல போயிட்டு ரிட்டர்ன் ஆமா, போயிட்டு நான் வெடிநேரம் 3 மணிக்கு போனோம்னா காலையில 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் வந்துடும். அப்படி அதை விட்டுட்டு காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் வந்துடும். அதான் அது போனா கூட அதுல வர மீன் வருதோ இல்லையோ பார்த்துன்னு வீட்டுக்கு வந்துடும். இப்போ இதுல வர வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? எவ்வளவு வருமானம் வருது இதுல இருந்து? அதெல்லாம் கணக்கிட முடியாது. ஏன்னா இந்த கடல் தொழிலை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே கணக்கிட முடியாது. இவ்வளவு கிடைக்கும், நாளைக்கு போனா இவ்வளவு கிடைக்கும், அடுத்த நாள் இவ்வளவு கிடைக்கும்லாம் சொல்லவும் முடியாது. ஏதோ கிடைக்கும், கிடைக்காத கூட போகும். அதை வச்சுதான் நம்ம வாழ்ந்துன்னு வரோம். நம்ம மட்டும் இல்ல, அந்த முன்னோர்கள் வந்து இதான் ஓடின்னு இருக்கு. ஒவ்வொரு நாள் போவாங்க, நிறைய ஆப்டா சந்தோஷமா இருக்கும், கம்மியாயிட்டா கொஞ்சம் அதை விட இன்னும் கம்மியாயிட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் ஓடின்னு இருக்கு. இப்போ இந்த புயல் எச்சரிக்கை, கனமழை அப்பெல்லாம் வந்து நீங்க உள்ள போக கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க வாழ்வாதாரத்துக்கு? அந்த மாதிரி டைம்ல ஒரு ஒரு வாரமோ இல்ல 5 நாள், அதிகமாலாம் இருக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாள் 6 நாள் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்போ நம்ம கடல் புயல் அடங்கும் புயல் அடங்கும்னு பார்த்துன்னே இருப்போம். வந்து 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 பார்த்துட்டு இருப்போம். புயல் அடங்கினோடனே போயிடும். புயல் அடங்கி அங்க அறிவிச்சிட்டாங்கன்னா போதும், உடனே போயிடும். ஏதோ போனோம்னா எங்களுக்கு அதுக்கேற்ற மீன் கிடைக்கும். புயல்னு எடுத்து விட்டா அதுக்கேற்ற மீன் கிடைக்கும். அதை வச்சு அப்படியே ஓட வேண்டியதான். இப்ப நீங்க கடலுக்குள்ள போனதுலயே மறக்காத ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? இந்த விஷயம் என்னால மறக்காத மறக்கவே அனுபவம் முடியாது. என்னன்னா 1996ல புயல், 3 நாள்ல தொடர்ந்து புயல். அந்த நேரம் நான் கடல்ல மாட்டிக்கிட்டு என்ன மாதிரி வந்தவங்க எல்லாம், எங்க கூட ரிப்பேர் ஆகி அலைஞ்சின்னு வந்தவங்க எல்லாம் எப்படி போனாங்கன்னு தெரியல. நாங்க இங்க பழையர்காட்டுல இருந்து பாண்டிச்சேரி கிட்ட போய் ஆழ்கடல்ல போயிட்டோம். அங்க இருந்து தப்பிச்சு வர்றது மொத்தம் 18 நாள் ஆயிடுச்சு. எப்படியோ அன்னைக்கு உயிர் ஏதோ கடல் இருக்கணும்னு தான் போட்டு வச்சிருக்கிறாரு. அன்னைக்கே போக வேண்டிய உயிர். ஏதோ இத்தனை வருஷமா நாங்க 1996ல செம்ம புயல்ல மாட்டிக்கினேன். அப்போ நிறைய பேர் செத்துட்டாங்க அந்த புயல்ல. அப்போ நாங்க ஏதோ எங்களுக்கு கடவுள் தான் துணை, தப்பிச்சு வந்தோம். அந்த மாதிரி சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் அது. இப்ப நீங்க கடலுக்குள்ள போகும்போது ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா எப்படி நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க? யாராவது வருவாங்களா அதுக்குன்னு? இப்போ கொஞ்சம் காலங்கள் மாறி போயிருக்குது. கையில செல் எடுத்துன்னு போறோம், வாக்கி டேக் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல, வாக்கி டேக் எடுத்துன்னு போறோம். பயம்தான். எப்படின்னா நம்ம வந்து திசை மாறாத அளவுக்கு போயிடணும். நம்ம குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான், எவ்வளவு நம்மளுக்கு போகணுமோ அவ்வளவு மட்டும் தான் போகணும். சும்மா அங்க போனா கிடைக்கும், இங்க போனா கிடைக்கும், அந்த கடல் போனா கிடைக்கும், இந்த கடல் போனாலாம் போகக்கூடாது. நம்ம எவ்வளவு போய் மீனை பிடிக்கிறோமோ, எங்க போகணுமோ அதை மட்டும் போயிட்டு வந்துடணும். சும்மா தேவையில்லாத இடத்துக்குலாம் போயிட்டு மாட்டிக்கூடாது. ஏன்னா இன்ஜின் வந்து கண்டிஷன்லாம் நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு புது இன்ஜின் கூட ரிப்பேர் ஆயிடும், அப்படியே கடலோட போயிடும். அது மாதிரி நம்ம இக்கட்டான சூழ்நிலாம் வரும் கடல்ல. அதெல்லாம் நம்ம பார்த்து தொழில் பண்ணணும். ரொம்ப ஆழ்கடல் போகக்கூடாது. நமக்கு என்ன கெப்பாசிட்டோ அது மாதிரி முடிச்சுட்டு வந்துடணும். ஓகேண்ணா. இப்ப நீங்க கடலுக்குள்ள போறீங்க இல்லையா? அப்போ வந்து 4 பக்கமே தண்ணி தான் இருக்கும். நீங்க எப்படி இந்த சைடு தான் நம்ம போகணும், இதுதான் என்னோட ஆமா. இடம், ரிட்டர்ன் எப்படி இப்போ வரீங்க? வந்து ஒரு காலத்துல வந்து வாக்கி கிடையாது, செல்போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. காற்றும் கடல் நீரோட்டமும், காற்று கடல் நீரோட்டத்தை வச்சுதான் நாங்க கரைக்கு வர்றோம். காற்று எந்த பக்கம் வீசுதுன்னா கண்டுபிடிச்சிருக்கோம்.
இது இந்த காத்து அப்படின்னு. நீரோட்டம் எப்படின்னா அதை கண்டுபிடிச்சிடும். அதுபடி பொழுது இந்த சூரியன் கிளம்புது பார்த்தீங்களா, சூரியன் கிளம்பும் மறைவும் அப்படி இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிப்போம். அது ஒரு காலத்துல. இப்போ வந்து செல்போன் வந்துருவே ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. செல் வரவே ஜிபிஎஸ் பாயிண்ட் இருக்குது, அந்த ஜிபிஎஸ் பாயிண்ட்ல பார்த்துன்னு காரியம். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்காக பேசினதுக்கு நன்றி அண்ணா. நன்றி. இவ்வளவு நேரம் மீனவர்கள் பத்தியும் அவங்களுடைய வாழ்வியல் பத்தியும் நிறைய விஷயத்த பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.